சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்பதை தொடர்ந்து அமைச்சர் கோவி செழியன் அந்த விழாவை புறக்கணித்திருக்கிறார். இது பற்றி அவருடைய கருத்தை பதிவு செய்வதற்காக இணைப்பில் எழுந்திருக்கிறார் அமைச்சர் கோவி செழியன். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் அந்த விழாவில் பங்கேற்பதால நீங்க அந்த விழாவை புறக்கணிச்சிருக்கீங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன பதிவு செய்யலாம்? இந்தியாவில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற இந்த தருணத்தில் ஒன்றிய அரசினுடைய இலக்கை விட தமிழக அரசினுடைய இலக்கு உயர்கல்வியில் உயர்ந்து நின்று இன்னும் உயர்கல்வியில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி அனைத்து மேல்நிலை மற்றும் ஆராய்ச்சி வகுப்பு மாணவர்கள் எல்லாம் உயர்நிலையில் இருக்கிற இந்த தருணத்தில் ஆளுநர் தனது அறிக்கையில் தமிழகத்தில் உயர்கல்வி தாழ்ந்து கிடக்கிறது என்ற தவறான செய்தியை அறிக்கையின் மூலம் வெளியிட்டது என்பது உயர்கல்வித்துறையில் ஈடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கிற, படித்துக் கொண்டிருக்கிற, ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அனைத்து உயர்நிலை மாணவர்கள், பேராசிரியர்கள், வேந்தர்கள் உள்ளிட்டோருக்கு பெருத்த சங்கடத்தையும் அவமரியாதையும் உருவாக்குகிற காரியத்தை ஆளுநர் அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒன்றிய அரசின் தரவுகளையே அனைத்து துறையிலும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொல்லுகிற தருணத்தில் ஆளுநர் எதன் அடிப்படையில் தமிழகத்தில் உயர்கல்வி தாழ்ந்து கிடக்கிறது என்று சொல்லி இருப்பது வேதனைக்குரியது. சட்டமன்றத்தினுடைய மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய சீரிய மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற மரபு சட்டமன்ற பேரவையில் இருக்கின்ற தருணத்தில் சட்டமன்றத்திற்கு வந்த போதும் ஆண்டின் துவக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நிலையில் எதிர்பார்த்த ஆளுநர் உரை அவர் அடாவடித்தனமாக சட்டமன்ற மரபுகளை மீறி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நடந்து கொண்ட விதம் என்பது தமிழர்களை புண்படுத்தி இருக்கிறது, சட்டமன்ற மாண்பை கெடுத்திருக்கிறது. அந்த வகையில் உயர்கல்வியில் தமிழகம் தாழ்ந்து கிடக்கிறது என்ற தவறான செய்தி சொன்னதையும் சட்டமன்ற மரபுகளை மதித்து நடக்காமல் மீறி சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்ட அந்த செயலையும் கண்டிக்கின்ற விதமாக தான் தமிழர்களுடைய உணர்வை, உயர்கல்வித்துறையுடைய மனநிலையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் கலந்து கொள்ளுகிற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். தமிழக மக்களை இனியும் உயர்தனி செம்மொழி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தமிழர்கள், உயர்கல்வியில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்ற கருத்தை அவர் எந்த ஆய்வின் மூலம் மேற்கொண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள். எனவே அவர் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட சட்டமன்ற மரபுகளையும் தரவுகளை சரியாக தெரியாமல் தாழ்ந்து கிடக்கிறது உயர்கல்வி என்ற நிலையை சொன்னதையும் எதிர்கொள்ளும் வகையில் தான் நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.